ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணி காட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முட்டை, இது ரெண்டையுமே சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு கறி தான் நம்ம இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கறி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சின்ன வயசில் அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு கறி தான் இது. எங்களோட அம்மா சமைப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்மலாம் இதெல்லாம் எங்கே சமைக்கிறது? நமக்கு பார்த்தீங்கன்னா இறைச்சி வகைகளையும் அதுக்கப்புறம் கடல் இருக்கக்கூடிய உணவுகளையும் தவிர வேற எதுவுமே நமக்கு கறியா பண்றதுக்கு தெரியாது. யோசிக்க கூட நம்ம மாட்டேங்கிறோம். ஆனா அந்த டைம்ல எல்லாம் எங்க அம்மாவெல்லாம் பாத்தீங்கன்னா விதவிதமா வித்தியாசமாவெல்லாம் சமையல் பண்ணி தருவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க அம்மா எங்களுக்கு சமைச்சு தந்ததுதான். அந்த கறியை எங்க அம்மா சமைச்சு தந்த அந்த கறியை இன்னைக்கு நானும் உங்களுக்கு சமைச்சு காட்ட போறேன். உங்க அம்மா என்னெல்லாம் எனக்கு சமைச்சு தந்தாங்களோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு நானும் இப்ப வீட்டுல சமைச்சிட்டு இருக்கிறேன். சமையல் மட்டுமல்ல, அதோட சேர்த்து அந்த நாள் நினைவுகளுமே இதை சாப்பிடும்போது இதனுடைய சுவையுமே கொண்டு போதும் அந்த நாட்களுடைய நினைவுகளுக்கு. இப்போ எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முருங்கைக்காய் ஃப்ரெஷ்ஷான காய் தான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலலாம் நம்ம வாங்கினோமா இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சென்றதாக இருக்கும். இது வீட்டுக்காய் தான். வீட்டிலேயே நம்ம பறிச்ச காய் தான். இது ஃப்ரெஷ்ஷான காய், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடனே பிச்சு உடனே சமைக்கும் போது இதுக்கு நான் ஒரு 3 காய் எடுத்திருந்தேன். 3 காயை நம்ம சீவி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த கறிக்கு நம்ம ஒரு சின்ன காயில் ஒரு பாதி போதும், முழுசெல்லாம் தேவையில்லை, ஒரு பாதி காய் போதும். அதை நம்ம திருவி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம் எடுத்து நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயை அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து அதுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கறித்தூளையும் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி. இது காய் அவியறதுக்காக நான் இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நம்ம அந்த காய்க்கு தக்கன மாதிரியே நம்ம தண்ணியை சேர்த்துக்கொள்ளலாம். அப்படியே நம்ம காய் அவியும் வரைக்கும் நம்ம மூடி விட்டுறலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 4 முட்டை எடுத்திருந்தேன். அந்த 4 முட்டையுமே அழகா தோல் நீக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 4 முட்டையுமே இப்படி இந்த மாதிரி ஒரு கீறல் போட்டுடலாம் முட்டையில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா வற்றி காயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நம்ம புளிஞ்சு வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளலாம். இது அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முட்டை கறி ரெடி ஆகிடுச்சு. முட்டை, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்து ஒரு அழகான சுவையான கறி ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.